கொடுத்தாலும் ஏத்துக்க வேண்டியதான், கொடுக்கலனாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். நம்மனா கொடுத்தா வச்சுக்கிறோம் போய் கேட்கா. 3 சிலிண்டர் தான்ன்றது இருக்கு இல்லையா, இதுவே வாழ்க்கையில எல்லாமே அடங்கிறது கிடையாது. அப்படி பார்த்தா இன்னும் நீங்க நிறைய செய்யணும். அப்போ எங்களுக்கு சிலிண்டர் கூட தேவையில்லை, ரோடு போட்டு கொடுத்து மனுஷாளுங்க நல்ல முறையில போய் வந்தாலே போதும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் ஏமாற்றமா தான் நினைக்கிறேன். கொடுத்தா சந்தோஷம் தான், கண்டினியூ கொடுப்பாரா சந்தேகம் இருக்குது. சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்வர் எப்படி பாக்குறீங்க? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். ரொம்ப மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதோட நம்ம ஃப்ரீயா பஸ் கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்கா கேர்ள்ஸுக்கெல்லாம், அதுவும் ஒரு மக்கள் வரவேற்றாங்க. கண்டினியூ பண்ணணும். தொடர் விமர்சனங்களுக்கு அப்புறம் தான் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, கையில பைசா இல்லை, இப்பதான் கொஞ்சமா வருது, பைசா வந்திருக்கு. இன்னும் மேல மேல இன்னும் நல்லா செய்யணும் நம்மளுதான் வேண்டி. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. முதல்ல 3க்கே இவ்வளவு தூரம் 3க்கே இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஒரு மாசம் 100 நாள்ல 3 சிலிண்டர் வந்திருக்கு. மேல மேல வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பக்கத்து மாநிலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி பென்ஷன் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6000 ரூபாய் நிர்ணயிச்சுக்கிறாங்க, அதிகபட்சம் 10,000 ரூபாய் அவங்களுடைய ஊனத்தன்மையை பொறுத்து. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் 1500 தான், அதுக்கு மேல வந்து கிடையாது. அப்போ அண்டை மாநிலத்துல பாத்தீங்கன்னா அவனும் மாற்றுத்திறனாளி தான். அப்போ அவனை ஒரு மாதிரி அங்க பாவிக்கிறாங்க, இங்க தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி பாவிக்கிறாங்கன்றது இதுலயே தெரியுது. இந்த இலவசங்கள் வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்கு, யாருடைய லாபத்திற்காக தான் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்ற உண்மையாவே மக்களை திருப்திப்படுத்துறது கிடையாது. எங்களுடைய தேவைகளை நாங்க சொல்லி நீ திருப்திப்படுத்தினா அது திருப்தி, அதுதான் நீ சரியான அரசியல்வாதின்னு சொல்லலாம். உன்னை திருப்திப்படுத்திக்கிறது, உன்னை இது பண்ணிக்கிறது, ஜனங்க மத்தியில நீங்க நல்ல பேர் எடுத்துக்கிட்டு போறது இதுன்றதெல்லாம் வந்து அது உங்களை ஒட்டியான உங்களை தேவையை ஒட்டி செய்து கொள்ளும் ஒரு ஏமாத்து வேலைகளை தான் நான் பாக்குறேன். இதை இல்ல இப்ப கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு அப்படின்றது இருக்கு, அது மத்தியில இப்போ ஒரு 3 கேஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்கான்றது பெரிய விஷயம் தானே? அதான் கரெக்டுங்க. அதுதான் இந்த ஒரு 3 விஷயத்துக்காக நம்ம எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட முடியாது. இருக்கிறாங்க, ஐயோ அது பெரிய விஷயம் இருக்கு. பெண்களுக்கு வந்து இது ஒரு 3 சிலிண்டர் ஃப்ரீனா பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதுவே வாழ்க்கை கிடையாதுன்றதான் நான் சொல்ல வருது. ஆமா, இது மட்டும் கிடையாது. இந்த 3 சிலிண்டர் தான்ன்றது இருக்கு இல்லையா, இதுவே வாழ்க்கையில எல்லாமே அடங்கிறது கிடையாது. அப்படி பார்த்தா இன்னும் நீங்க நிறைய செய்யணும். அப்போ அதுதான் எதிர்பார்க்கிறோம் நாங்க, வேற எதுவும் இல்ல. நீங்க குறிப்பா சொல்றதுன்னா அந்த மாற்றத்துல கொடுக்க வேண்டிய குறிப்பு. ஆமா, அது அப்போ பக்கத்து மாநிலத்துல ஒரு உதவித்தொகையும் தமிழ்நாட்டுல ஒரு உதவித்தொகையும் என்பது பாத்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம், ஒரு 3 மடங்கு மேல வித்தியாசப்படுது. இது எதுக்கு இந்த வித்தியாசம்ன்ற ஏன் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியலையா? அந்த மாநிலத்துல இவ்வளவு தராங்க, இந்த மாநிலத்துல தரம், இது நமக்கு அது குத்தணும்ல இவங்களுக்கு, அது ஏன் ஆக மாட்டேங்குது? அதுதான் நாங்க கேட்கிறோம். அதே சமயம் மரிய வில்சன் அவர்கள் வந்து ஊனமுற்றோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி மேடையில பேசுறாரு, அது எப்படி பாருங்க? அது அந்த மாதிரி பேசக்கூடாது. அதாவது மாற்றுத்திறனாளின்னு சொல்லலாம். ஏன்னா ஊனமுற்றோர்னு சொல்லும் போது அது அந்த மாதிரியான நபர்களுக்கு அது ஒரு மனதை வந்து குத்தம், அவங்கள பராமரிக்கிறவங்களுக்கும் அதை குத்தம். பொதுவாகவே அது என்ன ஊனமுற்றோர்ன்றாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, மாற்றுத்திறனாளின்னு சொல்லி அரசாங்கமே. ஆமா, மாற்றுத்திறன் படைத்தவர்கள், மாற்றுத்திறனாளின்றவர்கள். அது அவங்கள வந்து ஒரு மென்மையா நம்ம பாவிக்கணும். இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு அரசியல்ல இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கே ஒரு லீடரா இருந்துகிட்டு அந்த மாதிரி சொல்றதுன்றது அது தப்புதான். ஆமா, அது கஷ்டமான விஷயம் தான். பிஎம் சார் சொன்ன மாதிரி முன்னாடி 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் ஏமாற்றமா தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 6ன்னு சொல்லிட்டு அதை நம்பி வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் வந்து நமக்கு இது வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுலயுமே வந்து 2.5 சம்திங் அந்த ஆனம்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றாங்க. அப்போ நான் நம்மள மாதிரி ஆள்லாம் நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு அது வந்து ஏமாற்றமா தான் தெரியுது. சோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பண்ணா வந்து எல்லாருக்குமே பலனா இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல மாற்றம் நம்பிதானே இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா, மாற்றம் நம்பி இப்போ ஒரு இதுலயுமே வந்து ஏமாற்றமா தான் தெரியுது. அது வந்து கொஞ்சம் மாத்திக்கணும், தெரியணும் நிறைய பேருக்கு.
அது தெரிய வரணும். அது நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. நம்பிக்கை இல்லாம போயிடுது. அத வந்து மாத்தி சரி செஞ்சு இப்ப எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்டா இருக்க மாதிரி பாத்து பண்ணா நல்லா இருக்கும். தேர்தல போய் வர எல்லா கட்சிகளுமே தேர்தல ஒண்ணு சொல்றாங்க. தேர்தல் முடிஞ்சு செயல்படுறையில வேறையா மாறுது. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம தான் வந்து பார்த்து யாருக்கு ஓட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத பார்த்து டிசைட் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி ஓட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த 50 வருஷமா ஏமாற்றத்தை தான் பார்த்தோம். இதுக்கு மேல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தானே மக்கள் ஓட் பண்ணிருக்காங்க. அது எப்படி அப்போ அவங்க ஓட்டை வேல்யூ பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, கரெக்ட். மாத்திக்கணும், இன்னும் யோசிக்கணும். ஆமா, இன்னும் யோசிக்கணும். இந்த டிஎன்பிஎஸ்சிலயா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் வந்து நிறைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நிறைய பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் வந்து எல்லாருடைய நம்பிக்கையா இருக்கு. ஆனாலும் வந்து கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து லெஸ்ஸா தான் இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் நிறைய தேவை. நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து 26 தான் போட்டாங்க. இன்னும் நிறைய ஃபில் பண்ணணும் அப்படின்றது எங்களோட கருத்து. இன்னைக்கு முதல்ல வந்து 3 சிலிண்டருக்கான மானியம் கொடுக்கப்படும். எவ்வளவு சிலிண்டர் விலையோ அந்த விலையை வந்து உங்க அக்கௌண்ட்லயே போட்டுருவோம்னு சொல்லி சிஎம் அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சந்தோஷம் தான். சந்தோஷம் கொடுத்தா சந்தோஷம் தான். கண்டினியூ கொடுப்பாரா? சந்தேகம் இருக்குது. ஏன் அந்த சந்தேகம் வருது? சந்தேகம் ஏன் வருதுன்னா, இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்குது சிலிண்டரு. அதே 1000 ரூபாய் 3000 ரூபாய் வருஷத்துக்கு போகுது இல்ல? அதுதான் கேட்கறேன். இதே தேர்தல் வாக்குறுதியை பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர் தருவேன்னு சொல்லியிருந்தாரு. 3 சிலிண்டர் தான் தராரு. அப்ப சொன்னதை செய்யல தானே அவரு? சொன்னதை செய்யல. சரி ராஜா, அவங்க சந்தர்ப்பம் எப்படியோ தெரியலையே. சொல்லு. அதாவது சொல்லும் போது சொல்லுவாங்கதான், குடுக்கதும் போது யோசனை பண்றாங்க. சொல்லிட்டாங்க குடுத்துதானே ஆகணும். 6க்கு 3வது குடுக்கலாமே, குடுக்கலான்றாங்க. அந்த 6க்கு 3 ஆச்சு ஏதோ கிடைக்குது அப்படின்னு. அப்ப யாருமே சொல்றது செய்யறது இல்ல. விஜயன் சொல்றது செய்யறது இல்ல. யாருமே செய்யறது இல்ல. இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது ராஜா. ஏன்னா நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல. கொடுத்தாலும் ஏத்துக்க வேண்டியதான், குடுக்கலனாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். நம்மனா கொடுத்தா வச்சுக்கிறோம் போய் கேட்க. எப்படி கொடுத்தாலும் அதுதான் சொல்ல வந்தேன். எப்படி கொடுத்தாலும் நம்மளோட பணமே நம்மளுக்கு திருப்பி வருது. நம்மளுக்கு வந்து சிறுவு போது இவங்க மொத்தமா கொடுத்து கணக்கு காட்டுறாங்க. அதுதான் சிறுவு போறதா இப்படி கணக்கு காட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். கொடுத்தாலும் கேட்க போறது இல்ல, கொடுக்கலனாலும் கேட்க போறது இல்ல. நம்ம சொந்த வயசுக்கு வாங்கிதானே ஆகிறோம். அதுதான். அதனால ஏதோ ஒண்ணு நீங்க குடுக்கலனாலும் வாங்கிதான். ஆமா, கொடுக்கலனாலும் ஏன் குடுக்கலன்னு கேட்க போறது இல்ல. கேட்காத இருக்க முடியாது. 6 சொன்னாங்களா 3வது குடுக்கட்டும் தான் வாங்கிக்க வேண்டியதுதான். சொன்ன மாதிரி செய்யலையே, அது ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. ஆமா, வருத்தப்படுறதுக்கு வேலை இல்ல ராஜா. ஏன்னா அவங்கவுங்க சம்பாடுறாங்க, அவங்கவுங்க வாழறாங்க. அதனால இதெல்லாம் எதிர்பார்த்து யாரும் வாழறது இல்ல. அவங்க குடுக்கறத எதிர்பார்த்துக்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது. இல்ல. ஆமா, இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாரு, நாளைக்கு ஒருத்தர் இருப்பாரு. அதெல்லாம் முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு தேவை நல்லது செய்யணும். அதுதான். அவருக்கு இவரு எவ்வளவு மேலு. ஆமா, ரோடு போடலப்பா. 5 வருஷம் ஆட்சி ஆனாரு, ரோடு போடல. அதுங்க வந்து விழுது. ரோட நோண்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்னும் சரியே இல்ல. இவராது வந்தா ரோடு கீடு போட்டு நல்லா கிளியரா மக்களுக்கு நல்லது செய்தா நல்லா சந்தோஷம். ஆமா, எங்களுக்கு சிலிண்டர் கூட தேவையில்லை. ரோடு போட்டு கொடுத்து மனுஷாளுங்க நல்ல முறையில போய் வந்தாலே போதும். 6 சிலிண்டர்னு சொன்னாரு. எலெக்ஷன் ஜெயிச்சுட்டேன்னா 6 சிலிண்டர் சொன்னாரு. இப்ப 3ன்னு சொல்லியிருக்காரு. தேவைகள் என்ன, மக்களுக்கு என்னென்ன தேவைகள், ஒரு நாளும் என்ன தேவைப்படுது, அத நிச்சயமா அவர் வந்து புரிஞ்சுப்பாரு. அந்த உள் உணர்வு அவருக்கு இருக்கும். அந்த 6 சிலிண்டர் கொடுத்தாவும் மக்களுக்கு நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நான் வந்து மனப்பூர்வமா நம்புறேன். எப்படின்னா, எங்க தலைவர் நல்ல தலைவர். இவருக்குதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சுக்கின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இவர் நல்லதை செய்வாருன்ற நம்பிக்கையில தான் இவ்வளவு பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இவர் நல்லதை தான் செய்யணும் மக்களுக்கு. என்னோட ஒரே கோரிக்கை என்னன்னா, அவரு நல்லதை தான் செய்யணும். நாங்க நம்புறோம். அவர் இனிய வரைக்கும் நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட இதுல எந்த ஒரு கீரோலும் கிடையாது. நல்லது பண்றாரு, நல்லதுதான் செய்யணும். நான் வந்து தலை வணங்குறேன் அவருக்கு. ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். சிலிண்டர் 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாரு. இப்ப 3 சிலிண்டர் மட்டும் தானே, அதுக்கான மானியம் மட்டும் தரேன்றாரு. அது ஏமாற்றமா இல்லையா? 6 சிலிண்டர் சொல்லிட்டு இப்ப 3ன்றது மக்கள் மனதுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். எங்க தலைவர் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. இன்னமும் நான் நம்புறேன். அவர் அந்த 3ன்றத 6ஆ கொடுப்பாருன்ற ஒரு முழு நம்பிக்கை இருக்கு.
இல்ல இப்ப நிறைய பழைய ஓய்வூதிய திட்டங்கள் தரதா சொல்லியிருந்தாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் கூடுதல் அமௌண்ட் தரேன்னு சொல்லி, அதாவது 1500 ரூபாய் இருக்கிறத 2000 3000 மாத்திரன்னு சொல்லியிருந்தாரு. அதை எதுவும் பண்ணாம இப்ப இதை பண்றது எப்படி பாக்குறீங்க? சிஎம் சார் என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட் படாதீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன். அவருக்கு கால அவகாசங்கள்லாம் கொடுக்கணும் இல்லையா? மொத்தத்துல எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்து செஞ்சிட முடியாது. ஒன்னு ஏக்குறோம்னா நம்ம ஒவ்வொன்னுலயும் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். அதனால வந்து அவர் மக்களுக்கு நல்லதை செய்வாருன்னு மறுபடியும் நான் நம்பிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட முழு நம்பிக்கை. அது நிச்சயம் வெற்றி பெறும். நம்பிக்கை உடைப்பாரா இல்ல ஐயா சொல்வாரு, காப்பாத்துவாரு. காப்பாத்துவாரா? வெற்றி நிச்சயம், கான்பிடன்ஸா இருங்கன்றாரு. நிச்சயமா அது வெற்றி ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து சேரும்.